என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலியுகம்லாம் எப்பயோ முடிஞ்சிடுச்சுங்க, இப்போ துவாபர யுகம் நடக்குது, இப்போ துவாபர யுகம் முடிஞ்சு திரேதா யுகம் வரப்போகுது அப்படிங்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு தப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக பெருசாக வேதம் படித்தவங்களாம் தேவை, சாதாரணமாகவே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாமல் தான் இவர் சத்குரு இருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். என்ன அப்படின்னா, சரி கலியுகம் முடிஞ்சதுன்றார், அதை கூட விட்டுருங்க, இப்போ துவாபர யுகம் நடக்குதுன்றார். கலியுகம் முடிஞ்சு துவாபர யுகமாக வரும்? சரி, துவாபர யுகம் முடிஞ்சு திரேதா யுகமாக வரும் இல்லையா? ஏன்னா திரேதா யுகம் முடிஞ்சு தான் துவாபர யுகமே வரும். துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ அது வேறு வேறு சொல்கிறார், 2081 இந்த துவாபர யுகமும் முடியுது, அடுத்தது திரேதா யுகம் வரப்போகுது அப்படிங்கிறார். இப்போ இதில் என்னென்னா, எந்த அளவுக்கு அதாவது மற்ற விஷயங்கள்